நம்ம அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டாங்க. 3 காஞ்ச மிளகாய் இது தாங்க காரத்துக்கு. இது போதும். இது சூடானோன்னு நம்ம இப்போது அவரைக்காவை போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கணும். இப்போது இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷங்க நம்ம இப்படியே கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமேட்டு இதில் தேவையான அளவு உப்புங்க இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இது பொரியல்ன்றதுனால நம்ம நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நம்ம லேசாக இந்த மாதிரி ஒரு 2 கை அளவுக்கு இது தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து கிண்டி விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அடிக்கடி திறந்து கிண்டி விட்டதுனால ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், அடியில் ஏதோ இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி இல்லை. இப்போது இது கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தேங்காய் ஊற்றிட்டு தேங்காவை துருவி இந்த மாதிரி தேங்காவை துருவி அரைச்சி வச்சுருக்குறோம். சின்னதாக அரைச்சாலும் பரவாயில்ல, இங்கே துருவி போட்டாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது வெங்காயம் போடாதீங்கங்க. வெங்காயம் போட்டால் நேரம் ஆக பொரியல் நல்லா இருக்காது. அதனால் வெறும் கடுகு தான் மட்டும் போட்டு தாளிக்கணும் எண்ணெய் ஊற்றி. அதே மாதிரி காரத்துக்கு மிளகாத்தூள் போடாதீங்க. காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகா போட்டால் மட்டும்தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் போடாதீங்க. மிளகாத்தூள் போட்டாலும் டேஸ்ட் வராது. அவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.